+2 முடிச்ச உடனே என்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் அல்லது மெடிசின் அந்த மாதிரி போகணும்னு ஐடியா இருக்கும். மெடிக்கல் அப்படின்னாவே நம்ம ஃபஸ்ட் மைண்டில் தோன்றது எம்பிபிஎஸ் டாக்டர் மட்டும்தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு நிறைய டாக்டர்ஸ் வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி பார்த்தீங்கன்னா ஆயுஷ், ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இந்த 5 சேர்ந்தது தான் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ரீசெண்டாக இந்த இந்தியன் மெடிசன்ஸ் நிறைய மக்களுக்கு வரவேற்பு இருக்கிறனால இந்த கோர்ஸையும் படிக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி அண்ட் யோகா, இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா பற்றி நம்ம வந்து கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவமனை தான். இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்குறதுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவை, இந்த மாதிரி ஆயுஷில் ஒரு கோர்ஸ் தான் நேச்சுரோபதி அண்ட் யோகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து BNYS பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் எம்பிபிஎஸ் கோர்ஸ் மாதிரி இதுவும் 5 வருஷ கோர்ஸ் தான். 4 வருஷம் படிப்பு ப்ளஸ் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப், மொத்தம் 5 வருஷம். இந்த கோர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 10 காலேஜ் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் காலேஜும் 9 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ன்றது சென்னை அரும்பாக்கத்தில் இருக்குது. நம்ம ஒவ்வொரு காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் முன்னாடி பார்ப்போம். எம்பிபிஎஸ்ல வந்து என்னென்ன படிப்பாங்க, பேசிக்காக வந்து நம்ம உடம்பை பற்றி படிக்கிறதுக்காக அனாட்டமி படிப்பாங்க, ஃபிசியாலஜி படிப்பாங்க, ஃபார்மகாலஜி படிப்பாங்க, பயோகெமிஸ்ட்ரி படிப்பாங்க. அது மாதிரி என்னென்ன இருக்குது எல்லா சப்ஜெக்ட்ஸும் நேச்சுரோபதிலையும் படிப்பாங்க. அது இல்லாமல் நேச்சுரோபதியில் வந்து ட்ரீட்மெண்ட் என்னென்ன பண்ணுவோம், பல பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மகாலஜி படிச்சுட்டு மருந்து என்னென்ன மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, என்ன வியாதிக்கு அப்படின்னு இருக்கும். ஆனால் இயற்கை மருத்துவம் யோகாவில் வந்து மருந்து இல்லாத நம்ம வியாதி என்னென்ன குணப்படுத்த முடியும், எப்படி குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் படிப்பாங்க. அதில் ஹைட்ரோ தெரப்பி இருக்கும், மேக்னெட்டோ தெரப்பி இருக்கும், மசாஜ் தெரப்பி இருக்கும், யோகா தெரப்பி, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், கலர் தெரப்பி, ஃபாஸ்டிங் தெரப்பி, அப்புறம் மட் தெரப்பி, இது எல்லாமே இந்த இயற்கை மருத்துவத்தில் டீட்டெயிலாக படிச்சுட்டு எந்தெந்த வியாதிக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் மருந்து இல்லாமல் நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த 5 வருஷம் கோர்ஸில் படிப்பாங்க. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கண்டிப்பாக ரெகுலராக யோகா ப்ராக்டிஸ் இருக்கும். இந்த யோகா ப்ராக்டிஸ் நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்கலாம். அது மாதிரி ஃபாஸ்டிங்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் நம்மளோட ப்ராக்டிஸாகவும் நம்மளுடைய ஸ்டடீஸில் இருக்கும். இப்போ யோகா கிரியா இருக்கும், தியான பயிற்சி, இது எல்லாமே இந்த 5 வருஷம் கோர்ஸில் நமக்கும் ஒரு ஹெல்தி லைஃப் கிடைக்கும். அதை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் பேஷன்ஸ்க்கு நம்ம பின்னாடி படித்து முடித்து யூஸ் பண்ணுறப்ப நம்ம உபயோகமாக இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். த்ரூ அவுட் இந்தியா 42 காலேஜ் இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாட்டில் 10 காலேஜ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து 1997 இதுதான் ஃபஸ்ட் பேட்ச் வந்து. அங்கே தான் என்னோடய கோர்ஸ் நான் முடித்தேன். அதுக்கப்புறம் 2000 கவர்மெண்ட்டில் சென்னை அரும்பாக்கத்தில் வந்து அண்ணா ஹாஸ்பிட்டல் கேம்பஸில் இயற்கை மருத்துவ கோர்ஸுக்கான காலேஜும், அதே மாதிரி இந்த BNYS முடித்ததுக்கப்புறம் MD PG கோர்ஸும் ஒரு 3 டிபார்ட்மெண்ட், MD யோகா, MD நேச்சுரோபதி, MD அக்குபஞ்சர் 3 டிபார்ட்மெண்ட்டும் இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. மற்ற ப்ரைவேட் காலேஜ் 9 காலேஜ்னு சொன்னேன். சேலத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, சிவராஜ் காலேஜ் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் JSSன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் ஒரு காலேஜ் இருக்குது. SVS வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்குது. கன்னியாகுமரியில் வந்து ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி யோகா சயின்ஸ் இருக்குது. திருச்சியில் கிருஷ்ணா காலேஜ், புதுக்கோட்டையில் மதர் தெரசா இன்ஸ்டியூட் இருக்குது. ஈரோட்டில் வந்து பெருந்துறை பக்கத்தில் நந்தா நேச்சுரோபதி காலேஜ் இருக்குது. குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸல் காலேஜ் இருக்குது. கும்பகோணத்தில் வந்து அன்னை காலேஜ் சொல்லிட்டு நேச்சுரோபதி காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 810 பேர் இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுக்கும் நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் இருந்தது. ஆனால் இந்த நேச்சுரோபதி கோர்ஸுக்கு மட்டும் நீட் இல்லாமல் +2 மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் நடந்தது. இதற்கு இனிமேல் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பொதுவாக வந்து MBBS வந்து ஜூன் அந்த மாதிரி டைமில் அட்மிஷன் இருக்கும். இந்தியன் மெடிசனுக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் தான் நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. இது பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுடைய கவர்மெண்ட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா tnhealth.gov.in அந்த வெப்சைட்டில் வந்து எப்போ அப்ளீஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபர்தராக அந்த வெப்சைட்டில் பார்த்துட்டு இந்த அட்மிஷன் போயிடலாம். சப்போஸ் இந்த கோர்ஸ் வந்து நம்ம படித்து முடிச்சா என்ன மாதிரியான ஸ்கோப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ யோகாவுக்கு நல்லா வரவேற்பு இருக்குது. அது மாதிரி இயற்கை மருத்துவங்கிறது நம்ம லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணுறது தான். இப்போ நிறைய வியாதிகள் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் நிறைய டிசீஸ் எல்லாம் வருது. அதை க்யூர் பண்ணக்கூடிய இது ட்ரெண்டு மாறிட்டு இருக்கு. மக்களும் இப்போ இயற்கை விவசாயம் மாறுற மாதிரி இயற்கை மருத்துவத்துக்கு நிறைய மாறிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸ் முடித்தவங்க வந்து கவர்மெண்ட்
டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம், ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா அல்லது வேர்ல்டு எங்கே வேணாலும் யோகாவுக்கு இயற்கை மருத்துவம் நல்ல வரவேற்பு இருக்குது. கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 200 இடத்துல வந்து நம்ம நேச்சுரல் யோகா டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் வந்து எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லா ஹெட் குவார்ட்டர்லேயும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு தாலுக் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இயற்கை மற்றும் யோகா மருத்துவ பிரிவு வந்து இயங்கிட்டு இருக்குது. இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. நம்மளுடைய அலோபதி ட்ரீட்மெண்ட்டோட நம்மளுடைய இயற்கை மருத்துவம் கம்பைன் ட்ரீட்மெண்ட்டாக கம்பைன் கூட்டு மருத்துவமாகவும் நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை நம்ம வந்து செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்மளுடைய தனியாக ஹாஸ்பிட்டலாக வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து யோகா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து குவாலிஃபைட் வந்து தெரபட்டிக் யோகாங்கிறது நம்ம கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான். என்ன வியாதிக்கு என்ன மாதிரி யோகா பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து அறிவியல் ரீதியாக நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம பேஷண்ட்ஸ் கொடுக்கறதுனால மக்கள்கிட்ட வரவேற்பு அதிகமாகவே இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பேஷண்ட்ஸ் நம்ம மெடிசின்ஸ்லாம் கொடுப்போம் அப்படின்னா ஆயில் மசாஜ் இருக்கும், மண் குளியல், வாழை இலை குளியல், தொட்டி குளியல், நீராவி சிகிச்சை பண்ணுற எனிமா ட்ரீட்மெண்ட் இருக்குது, யோகா தெரபட்டிக் யோகா பண்ணுறது, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி பண்ணுறது, ஃபாஸ்டிங் எடுக்கிறது. இது எல்லாமே கம்பைன்டு ஒரு வியாதிக்கு என்னென்ன தேவையோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் இந்த இயற்கை மருத்துவத்தில் இருக்குது. இந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் வெப்சைட்டில் நம்ம டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.